உட்காந்து உட்காந்து என்ன தொட முடியாது இல்லையா? அதனால காமாட்டு சொல்லக்கூடிய கோளால் மாட்டி தர 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 எடுத்துட்டு போறான். ஒரு நாயை அடிச்சு இழுத்து போனா எப்படி இழுத்து போறான்? எப்படி இழுத்து வராங்களோ அந்த மாதிரி இழுத்து வரான் பாஞ்சாலியை. ஐயா சொல்லுங்க ஐயா, ஐயா யாராவது வந்து கேளுங்க, யாரா கேளுங்க ஐயா, இப்ப இந்த அம்மாவை இழுத்து வரும்போது இது அமர்ந்திருக்காங்க வச்சா சபையோர்கள் இத போல அமர்ந்திருக்காங்களா? அந்த ராஜசபை ராஜாக்களும் குறிப்பேர்களும் மனத்து பேர் அமர்ந்திருக்காங்களா தவிர யாராவது எடுத்து ஏண்டா படுவாவி பாஞ்சாலி எப்படி இது ஒரு கேட்க கிடையாது. ஏன்னா அவனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி அவனை யாரும் கேட்க முடியாது. அப்ப தர 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 எடுத்து போய் 18 படி சந்திரகாந்தி மண்டபம் 18 படி 18 படி ஏற்றி என் அங்கத்தை பார்க்க வேண்டும், என்ன அபிமானம் செய்ய வேண்டும், என்ன பங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன 18ஆம் படியாத்தினான் படுபாவியாக்கப்பட்ட துரியோதனன். அப்ப 5 ராஜாக்களும் அங்கதான் இருக்காங்க. தலை குனிந்த பாவனையா இருக்காங்க, தவிர நிமிந்த பாவனையா கிடையாது. 18ஆம் கிடையாது. கிராமத்துல ஒரு பொண்ணு கரண்ட் மரத்துல கட்டி வைப்பாங்க. ஆமா, இந்த மாதிரி லைட் மரத்துல கட்டி வச்சு 2 பேரும் அடிக்கிறது. பாஞ்சாலி நிறுத்திய இடம் எந்த இடம்? விபச்சாரி ஏறக்கூடிய சந்திரகாந்தி மேடம். சாதாரண வேலை கிடையாது, விபச்சாரி ஏறக்கூடிய வேலை சந்திரகாந்தி அரசபையில் வெளியேற்றி அஞ்சாமல் புயல் தீண்டி அழகம் தீண்டி விருசையில் இளமடைத்தோடு வேந்தர் எதிர்கவனப்பட விளம்புவோரை பரிசபரில் முடிந்துவிட்டு உடனாறு எடுத்து பாஞ்சாலி துரியோதனுடைய படை படுமாலான ஆட்சி. ஒரு பையன் எதிர்த்து கேட்டான் மாதிரி அவன் கொஞ்சம் வாய் அதிகம். யாரு? துரியோதன் தம்பி விகர்ண இருந்து அண்ணா தவறியது. உடனே சகுனி பார்த்தா நூத்தை கட்டுதான் கூர்ணி சூத்தை கட்டுதான் மாதிரி நாய். இந்த பையன் இவனுக்கு என்னன்னா தெரியும்? இப்ப கூட பஞ்சாயத்துல பாரு, அரியா பசங்க பஞ்சாயத்து எடுப்படாது, இந்த மாதிரி பெரிய மனுஷன் பஞ்சாயத்து தான் எடுப்படும். அந்த பையன் எடுத்து கட்டாங்க. சகுனி பார்த்தா பட்ட பாடல் பாடல போச்சு. உனக்கு என்ன அப்படி இருக்கும்போது அப்போ பார்த்தான். பார்த்த உடனே 5 ராஜாக்கள் மலமாக குறைந்த பவனியா இருக்காங்க. அந்த மேடைக்கு ஏற என்ன கேட்ட கட்ட கோயில் பண்ணித்தான் கண்ணில்லா பெற்ற செல்வம். கட்ட குழல் மணித்தை கண்ணில்லா பெற்ற செல்வம். ஐயா கட்ட
கத்தி கதறி அழுகின்றேன். 5 ராஜாக்களும் மரமரமா பார்த்தா நிக்கிறாங்க. ஒண்ணும் கேட்க கிடையாது. 5 ராஜாக்களும் எழுந்து அவங்க 5 பேரும் 5 சபதம் போட்டாங்க. 5 பேரும் 5 சபதம் போட்டாங்க. நானும் ஒரு சபதம் போட்டாங்க தான். என்ன சபதம்? என்ன? செய்தவரை நாளை வேறுடன் படுகளம் அந்த படுகளம் தான் இன்னைக்குதான் இல்லையா? வேறுடன் படுகளத்தில் தலைதனை துணிந்து வைத்து தனிமுறை சரிந்திடாமல் இலகவே விரித்த குந்திரி நீ எடுக்க முடியாது. அன்னைக்கு பிரிச்சு கொண்டு என்ன சபதம்? இதெல்லாம் உள்ளத உள்ளபடி இழுத்து பாடணும். மற்ற நாடுகள்லாம் திருடலாம், இதெல்லாம் திருட முடியாது. ஆமா, இதுனா பாஞ்சாலி கடி எவ்வளவு கதை இருக்குது. அதுதான் உங்களை வருஷம் நாளைக்கு ஆடு சொல்றது. அப்போ நான் சொன்னேன் நாளை படுகளத்தில் முடிப்பு என்று போறேன் வனவாசம் இல்லையா? 5 ராஜாக்களும் நானும் வனவாசம் சென்று மனம்லாம் வணங்கி அந்த கதை அவருக்கு சொன்னேன். போகட்டும் சீக்கிரமாக அழைத்து கண்ணே பஞ்சாலி
கண்ணே, இந்த மக்கள் எல்லாம் உன்னை எப்படி போற்றுகிறார்கள்? இந்த மனோலகமாக போற்றோம். கண்ணே, அந்த வாசவன் அருளை பெற்று வாழ்ந்திருப்பாய் கண்ணே. ஐயா என்ன சொன்னாரு? என்னுடைய பாந்த சேர கண்டபடியால் கல்லு காவேரி புல்லு பூமி வரை எந்த குலைகளும் இல்லாதபடி காய்வு ராஜாக்களும் பூவோடு மொட்டோடு வாங்கி ராஜாக்களோடு வாங்கிருப்பானு சொன்னீங்க. அந்த படுபாவியாகப்பட்ட துரியோதனை என்ன அன்றைக்கு ஐவராஜாக்களும் புனித பாவனை கலைந்தீங்க. ஏன்டா என் மனைவி இருக்கிற கேட்க உங்களுக்கு அறிவு கிடையாது? இல்லம்மா, வச்சு நாங்க தோத்துட்டோம், அதனால எங்களால எதுவும் பேச முடியாது. சரி பேச்சு டைம். ஆமா, உண்மை. என்ன வச்சு சூதான உங்களுக்கு எந்த உரிமையா இருக்கா? உங்களுக்கு மனைவிதான் நானு. ஆமா, மனைவி வச்சு சூதான உரிமை உங்களுக்கு இருக்கா? இல்ல சூதான தெரியுமா? கிடையாது. கிடையாது. சரி போகட்டும், அதுதான் போகட்டும். சந்தோஷமா வாழ்ந்து சொன்னீங்களே, என்ன உங்க கூட சந்தோஷமா என்ன சந்தோஷத்தை கண்ண? எனக்கு இருக்கிற கஷ்டம் உனக்கு இருக்கணும். ஆமா, உனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு இருக்கணும். குடும்பம் இருந்தா அப்படி இருக்கணும். என்ன போனது நலையோ சாமி, நீ உன்னோட மனைவி பார்த்தாலுக்கு எனக்கு அரைக்கு வச்ச ரத்தினம்மா. அந்த சதிகார துரியோதன உங்களை ஆட்டமோ ஆட வச்சா சாமி, அந்த அஸ்தாபத்தை தோக்க வச்சா. எனக்கு 10 கல்லு போட்டிரம்மா, என் சாமி எனக்கு பதங்க வச்சிரம்மா. அந்த படுபாடு துரியோதன பகடையான வச்சா, நம்ம பன்னெண்டு வச்சா. எல்லாத்தையும் தோற்று வர மறுமணி 5 பேர் 5 சபதம் போட்டு, நானும் ஒரு சபதம் போட்டு. ஆமா, கரெக்டா போகும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? அண்ணா வாழாங்க கண்ணா, அண்ணாவ நாங்கள் அவன போகும் போது, அண்ணா நாங்கள் போகும் போது, மேல கொடுக்க மாட்டாங்க. நான் செய்த சபதம் வரை முடிக்க அன்னாரும் பாண்டவரை மாயவாச்சி சுவாமி என்னைக்கு இருந்தாலும் நாங்க தான் அப்படி அண்ணன் சொல்லிட்டு இல்லையா, இந்த மனத்துல நான் பட்ட துன்பம் கொஞ்சமா நஞ்சமா ஏன் விட்டு கொடுக்கணும்? போங்க ஆகட்டும்.
கனிகள் உறங்குவது வட்டப்பாறை காடா உறங்குவனம் காட்டாட தூங்குவனம் சிங்க உறங்குவனம் திருத்தப்படி தூங்குவனம் இப்பேர் வந்த வனத்தை 5 ராஜாக்கள் செறிவாக படித்து பாஞ்சாலி ஒரே ஆள் தான் ஆடுகிறார் இன்ன வரைக்கும் அப்படின்னா விட்டு பட்ட பாட்டு ஆடுகிறேன் ஆடுகிறேன் நாடுக்கு வந்து நாடு ஆட முடியும் இல்லையா போகட்டும் சுவாமி அது வரவழைத்த காரணம் என்னன்னு கேட்கிறேன். 17ஆம் கர்ணாபிஷேகன் ஆண்டாள். இன்றைய தினத்தில் 18ஆம் நாள் அமர். அதனால எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நான் என்ன செய்வதென்று ஒன்றும் தெரியவில்லை. ஒரு அண்ணனாகிய ஆளாகிய கண்ணன் கோபாலனை நினைத்தான். நாளுக்கு நாளாக சரி சமமான சண்டைதான் சேனாச்சாரியெல்லாம் தெரிஞ்சு நேற்று இன்றைக்கு 18 ஆகிப்போச்சு. இன்றைக்கு 18ல நமக்கு ஓகேமோ இல்ல இப்படி ஓரமா நின்று கொடுவோம். வேணாம் அப்படி கூட நின்றுக்கோ. முன்னாடி வந்து நின்றுட்டு நீ பூரா மறைச்சிக்கின. Una,
பாட்டு பண்ண திருப்பதிக்கு போய் வந்த நாராயணா திருப்பதிக்கு போய் வந்த நாராயணா நான் திருமொட்டை அடிச்சு வந்து நாராயணா. அப்புறம் அங்க ஒரு அங்க ஒரு கம்பங்கொல்ல நாராயணா. அதுல ஒரு கதிர் ஒடுத்த கோவில். ஓ, அங்க இருந்த கம்பங்கொல்லுல ஒரு கதிர் ஒடிச்ச. ஆசீர்வாதம் பெற்று வாழ்ந்திருப்பாய். அந்த கொள்ளக்காரன் பார்த்து விட்டா நாராயணா. என்ன குத்து மேல குத்துறா கோவில். திருப்பதி பக்தன். அந்த ஏழுமலையானுடைய பக்தன். எதுக்கு போற? பகவானை பார்க்கணும். உன்னுடைய பக்தியை வச்சு அந்த எம்பெருமானாகப்பட்டவர் இந்த ஊரு ஒட்டகுளர் நன்னகரத்தை அடுத்து எம்ஜிஆர் நன்னகரம். அந்த நன்னகரத்தில் இந்த வெற்றில் நேற்று பிறந்தாரு. ஆனா இன்னைக்கு பிறந்திருக்காரு. உன்னுடைய காட்சிக்கு உனக்கு காட்சி தர வேண்டும் என்று அதை பகவான் வந்திருக்காரு. பகவான் முன்ன பார்த்ததுல பகவான பாத்துக்கிறேன். எப்படி எங்க பாத்துக்கிறேன்? அல்லா கோயில பாத்துக்கிறேன். அல்லா கோயில் அதாவது பகவான் வந்து பத்தினி கோயில் தான் இருப்பாரு. அத திருப்பதி இருப்பாரு. பகவான் இல்ல, பகவான் எந்த வச்சு சொல்றேன். சரி, இதான் சொல்றிய என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? நானும் இவனும் ஒரே கிளாஸ்ல படிச்சோம். அந்த ஸ்கூல் விட்டு நேரம் வரப்போகுது. ஸ்கூல் விட்டு வந்து இது என் மாமன் பாக்கெட்ல பீடி வச்சிருப்பான் போல இருக்குது. பீடி குடிச்சிருந்தா மாதிரி என் சித்தப்பா மாத்திட்டான். ஓடி அடி அடிச்சா மாதிரி எங்க அப்படியே ஒண்ணுன்னா வெளியூர் ஓடி விட்டான். போய் அந்த இடத்துல பச்சை வேடியா வந்துக்கிறான். ஆமா அப்படின்னு சொல்றேன். சரி, ஆனவனை இவன் எங்கேயும் பாக்கலையா தம்பி? தஞ்சம் என்போர்களின் சஞ்சாடம் தீத்திடும். தஞ்சம் என்போர்களின் சஞ்சாடம் தீத்திடும். நாதானே கோதண்ட ராமனே, சிவகாமி அண்ணன் சீதை மாமனே. எப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவர் தஞ்சம் என்று வந்தா அவங்க சஞ்சலத்தையும் தீர்ப்பார். எப்படி இல்லன்னு ஒரு பொருள் வந்தா அவங்களுக்கு இருக்கிறதையும் கலட்டி கொடுப்பவர். ஆமா, கேட்டாலும் கொடுப்பா. எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு ஒன்னே ஒண்ணு குத்தா போதும். ஒரு 250 ரூபா கோடு குடிச்சு நாளைக்கு வயிற்றுக்குள்ள குட்டி எதானே இல்ல அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம். இவன் கோட்டருக்கும் வாட்டர் பாட்டிலுக்கும் கேக்குறான்டா. அவனுடைய புத்தி பாத்தியா? இது என்னடா இது? இது என்ன இது? முருகர மாலை கட்டி முட்டி கட்டிய முட்டி மாலை முருகருக்கு மாலை போட்டு இருக்கிறான். அப்பயே அந்த குடிக்கார புத்தி போட்டாரு. ஒரு பழமொழி இருக்குது, படித்தவன் அமைதியாக இருப்பான். அதுக்கெல்லாம் ஒரு பழமொழி இருக்கு, புத்தகம் அமைதியாக இருக்கும், ஆனா அதை படித்தவன் ஆட்டம் போடுவான். ஒருத்தி பாக்கின்ற போதுதான் அது ஏடா தெரியும். ஆனா அது அமைதியா இருக்கும், அதை படிச்சவன் நான் தான் பெரிய ஆளுன்னு ஆட்டம் போடுவான். இன்னும் அமைதியாக தான் இருக்கும், ஆனா அதை தூக்கின்னு போறான் பாரு, அவன் ஆட்டம் போட்டுதான் போவான். அது சரியா? அந்த மாதிரி பாட்டில் அமைதியாக இருக்கும், குடித்தவன் ஆட்டம் போடுவான். பாட்டில் பார்க்கறதுக்கு இவ்வளவு தான் இருக்கும், அதை குடிச்ச உடனே ஒரு அக்கம்